டாக்டர், பிரெஸ்ட் ரொம்ப அதிகமா வலிச்சதுன்னா அது பிரெஸ்ட் கேன்சரா? பொதுவாக பிரெஸ்ட் கேன்சரோட கட்டி எல்லாமே ரொம்ப பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது நல்லா பெருசாக வரும்போது தான் நம்மளுக்கு வெளியவே தெரியும். அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எப்படிலாம் பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண முடியுன்ற டெக்னிக்கை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா பெரிய செலவு, பெரிய ஊசி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கண்ணாடி, உங்களோட 3 விரல், அது போதும். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட 2 பிரெஸ்டையுமே பாருங்க. அது அதே கலர்ல இருக்கா, டெக்ஸ்சர்லாம் நார்மலா இருக்கா, சைஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கா, ஒரு மைல்டு ஏசிமெட்ரிஸ் ஓகே. அதை தாண்டி நார்மலா லிப்பிள் பாயிண்டடா இருக்கும், அதுதான் ரிட்ராக்டடா இருக்கா, அதாவது உள்வாங்கி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இல்லாம ஒரு ஹேண்டை லிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டால சர்க்குலரா வெளியே இருந்து உங்க பிரெஸ்ட்டை அப்படியே ஒரு இதா பிரஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே பிரஸ் பண்ணி பார்த்து ஏதாவது கட்டி தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஆம்பிட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இங்கதான் பிரெஸ்ட் கேன்சர் பரவுற அந்த நெறிக்கட்டிலாம் வரும். ஸோ அங்க பார்க்கணும். கையை நல்லா தூக்கிட்டு உங்க பிரெஸ்ட்டுக்கு கீழே இங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாம இந்த கிளாவிக்கல், அதாவது இந்த காலர் போன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் நெறிக்கட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கேயுமே நம்ம பால்பேட் பண்ணி பார்க்கணும். கடைசியா உங்களோட நிப்புல லைட்டா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி பாருங்க, ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா, இல்ல அதுல இருந்து ஏதாவது ரத்தம் வருதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸட் டேட்லாம் இல்லை, பட் பீரியட்ஸ் அப்போ டெஃபினட்டா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எவ்ரி மந்த் நீங்க அதே டேட்ல மறக்காம உங்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு சின்ன அப்நார்மாலிட்டி, ஒரு டவுட் மாதிரி இருந்தா கூட டெஃபினட்டா போய் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. பி அவேர், டேக் கேர்.